469வது பக்கம். 469வது பக்கம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நிதானமா வாசிக்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். எப்பவுமே உன்னை புரிஞ்சுக்கணும், நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னா, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ரொம்ப கவனமா வாட்ச் பண்றாங்கன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. உங்களை அநேகர் உற்று பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்க யோசிக்கலாம், 2 பக்கம் கடிவாளம் போட்டுக்கிட்டு நான் குனிஞ்சத்தால நிவராம நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் கடக்கிறேன், நீங்க இருக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நான் யாரையும் பார்க்கறது இல்லை சிஸ்டர், நான் எந்த வீட்டையும் பார்க்கறது இல்லை பிரதர், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, சமையல் உண்டு, வேலை உண்டு, வருமானம் உண்டு, இதில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, ஆனால் உங்கள் சூழ்ந்திருக்கிறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையே உங்களையே பார்க்கறது தான். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க, அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவங்க பார்த்து, நான் சொல்றேன், உங்களுக்கு மார்க் போடுறாங்கன்றத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அவங்க மார்க் போட்டா எனக்கு என்ன, மார்க் போடலன்னா எனக்கு என்ன, அப்படி நீங்க வாழ்ந்துட முடியாது பாருங்களேன். அல்லேலூயா. அவங்க நினைச்சா என்ன, நினைக்கலனா என்ன, அப்படி நீங்க வாழ்ந்துட முடியாது பாருங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை உங்க சூழ்ந்திருக்கிறவங்கெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இங்க தேவ மனுஷனுக்கு மார்க் போடுறாங்க. என்ன மார்க் போடுறாங்கன்னா, இந்த போற வர சிஸ்டர், இந்த பைபிள் எடுத்துட்டு போற வர அந்த பிரதர், போற வர அந்த சிஸ்டர், அந்த குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அந்த ஃபேமிலி யாருன்னு அவங்க அழகா ஜட்ஜ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் சாதாரணமான தேவனுடைய மனுஷன் அல்ல, இவர் பரிசுத்தவானா இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய பெரிய பிக் ஷாட்ல இருந்து லோயர் லெவல்ல இருக்கிற ஷாட் வரைக்கும் உங்களை பார்க்குது. அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், அவங்க பார்க்கறதுக்காங்கன்றதுனால நம்ம நடிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. அங்கதான் தப்பு. அவங்க பார்க்கறாங்களே, கொஞ்சம் ஒரு மாஸ்க மாட்டிப்போம், இல்ல இயல்பா இருங்க. அந்த இயல்பே உங்களுடைய வாழ்வில் ஒரு பரிசுத்தவானா இருக்கட்டும். அந்த சிஸ்டர் நல்ல கேரக்டருங்க, அவங்க அந்த பிரதர் நல்ல கேரக்டருங்க. அல்லேலூயா. கோல்டுல சொல்லுவாங்க பாருங்க, எத்தனை கேரட், 500 கேரட்டா, 24 கேரட். அது மாதிரி இவங்க 24 கேரக்டருங்க, இவங்க கோல்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அவங்க பார்த்தா நான் பார்க்கல, இல்ல நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, கர்த்தர் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், மறந்துடாதீங்க. அதனால நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்கள நீங்க சோப் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்னதான் சோப் போட்டாலும் 5 பைசா பெறாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் காக்கா பிடிச்சாலும் வாங்கிட முடியாதுங்க. நீங்க, நான் உன சேலஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன், அது பணக்காரனா இருக்கட்டும், இது எந்த மனுஷனா இருக்கட்டும், நீ எவ்வளவு காக்கா பிடிச்சாலும் சோப் போட்டாலும் 5 பைசா நீ வாங்க முடியாது. அப்படியே வாயிலேயே வடை சுட்டு அமுச்சு விட்டுருவாங்க. நீங்களும், அக்கா நீங்க நல்லவங்க அக்கா, ஆமா இப்ப இன்னும் அதுக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க சோப் போட தான் வந்திருக்கீங்கன்னு.
உன் வாய் பேசாதது உன் வாழ்க்கை பேசும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பார்க்கிறேன் இவங்க சூப்பர், இவங்க நான் பார்க்கிறேன், இந்த பிரதரை நான் பார்க்கிறேன், இந்த சிஸ்டரை பார்க்கிறேன், இவங்க சூப்பர். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் சொன்னீரே அப்பா, எருசலேமிலே சொல்லுங்க சொல்லுங்க, எருசலேமிலே, சமாரியாவிலே, யூதேயாவிலே மாத்திரமல்ல உலகெங்கிலும் சாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லல, சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே அப்பா. முதல்ல என் வீட்டை சுற்றியும், என் ஸ்ட்ரீட்ல, என் ரோட்ல ஆண்டவரே என்ன சாட்சியா வைங்கப்பா. என்ன நடக்குதா, அந்த அம்மா பேசிக்கிறாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி நிறைய வீட்டுல பேசிக்கிறாங்க. நினைச்சேன் இருங்க இருங்க இருங்க, நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா எப்படிதான் பேசுவாங்க? நீங்க ஒரு உட்டாலங்கடி பார்ட்டியா இருந்தா இருக்கிறதானே பேசுவாங்க. சில பேர் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க, அது எப்படி இருந்தாலும் பேசுவாங்க. அவங்க நீங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, மோசமா இருந்தாலும் பேசுவாங்க. பட் அதை விட்டுருங்க, அந்த சாப்டரை விட்டுருங்க. ஆனா நீங்கள் தேவ மனிதர்களா இருப்பீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து நல்ல விதமாய் பேசக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்காக நீங்க நடிக்க வேணாம், நடிப்புல சீக்கிரம் தெரிஞ்சிருவாங்க எல்லாருக்கும். நான் சொல்லட்டுமா, உங்களை விட விவரமான கில்லாடி எல்லாம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை விட சொல்லுங்க. ஆமா, ஏமாத்துற விஷயத்துல PhD படிச்சு முடிச்ச, ஆமா நிறைய முள்ள மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, நம்ம பருப்பெல்லாம் அங்க வேகவே வேகாது. ஆமா, PhD முடிச்சவங்களா இருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம், சொந்தக்காரங்கெல்லாம். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம ரொம்ப ஷார்ப்பு, நம்மள மேல ஷார்ப்பெல்லாம் இருக்கிறாங்க. ஆமா, அதனால நான் சொல்றேன், யதார்த்தமாவே பரிசுத்தமாயிருங்க, யதார்த்தமாவே தேவ மனுஷனாயிருங்க. வீட்டுல இருந்தாலும் அப்படிதான், நான் ரோட்ல நடந்தாலும் அப்படிதான், ஸ்ட்ரீட்ல இருந்தாலும் அப்படிதான், சர்ச்சில் இருந்தாலும் அப்படிதான். மாஸ்க் போட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க, யதார்த்தமா வாழ்ந்துடலாம். ஆமா, அவங்க ஃபேமிலி பேசிக்கிறாங்களாம், கணவன் மனைவி பேசிக்கிறாங்களாம். இந்த குடும்பம், இந்த ஃபேமிலி, இந்த சிஸ்டர், இந்த பிரதர், நான் பார்க்கிறேன் இவர்கள் பரிசுத்தவான்கள். அடுத்ததுதான் சூப்பர் பாருங்க, அவங்க என்ன பேசிக்கிறாங்களாம் பாருங்க. 10ஆம் வசனத்துல அவங்க என்ன பேசிக்கிறாங்க பாருங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அல்லேலூயா, பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்காக நீ கட்டாத வசதியான வீடுகளை உனக்காக நிறைய பேர் கட்டுறான், மறந்துடாத. ஆமீன் சொல்றவங்களுக்கு எல்லாம் வீடுகள் கட்டப்படுவதாக வசனம் சொல்லுது பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை பேசுமையானால் நான் சொல்கிறேன், உங்களுக்காக மனுஷருடைய தயவுகள் பெருகி கொண்டிருக்கும். சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு சிறிய வீட்டையே நம்ம கட்டிடுவோன்றாங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தாழ்மையான இருதயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஆச்சரியப்படுவீங்க, சாவி கொத்து உன் கைக்கு வரும். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், வீட்டின் ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும், பொருளாதார பிளெஸிங்ஸ் உனக்கு வரும். நீ யாருன்னே உனக்கு தெரியாது, அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உனக்கு நன்மை செய்யக்கூடிய கரங்களை தேவன் எழுப்புவார், உதவுகிற கரங்களை தேவன் எழுப்புவார், ஒத்தாசை செய்கிற கரங்களை எழுப்புவார். எத்தனை கரங்கள் உன்னை அவமானப்படுத்த நினைத்ததோ அத்தனை கரங்களையும் ஆதரவின் கரங்களாய் தேவாதி தேவன் உனக்காக எழுப்புவார். மனுஷங்க தான், மனுஷ தயவை பெருக பண்ணுவார் ஆண்டவர். ஆனா நீங்க மனுஷன் பின்னாடி மட்டும் போயிடாதீங்க, ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டான் உனக்கு. அனுபவத்துல நான் சொல்றேன், அநேகர் சொன்னதையும் நான் சொல்றேன். மனுஷன் பின்னாடி மட்டும் நீங்க போயிட்டீங்க, நையா பைசா பேராது. கர்த்தர் பின்னாடி போனீங்கன்னா உன் கேரக்டர் மாறும், உன் சுபாவம் மாறும், உன் நடத்தை மாறும், உன் ஜீவியம் மாறும், உன் வாழ்க்கை மாறும். அதை பார்க்கிறவன் நான் சொல்றேன், உனக்கான தயவுகள் அவர்கள் மூலம் பெருக ஆரம்பிக்கும். நான் பார்க்கிறேன் இவங்க அன்புள்ளவங்க, நான் பார்க்கிறேன் இவங்க பரிசுத்தமானவங்க, நான் பார்க்கிறேன் இவங்க உண்மையானவங்க, நான் பார்க்கிறேன் இவங்க உத்தமமானவங்க, நான் பார்க்கிறேன் இவங்க கீழ்ப்படுதலானவர்கள் என்பதை நீங்கள் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை இந்த உலகம் கண்டால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வீடே கட்டப்படும். சீக்கிரத்துல சொந்த லேண்டெல்லாம் நீங்க வாங்குவீர்கள், சுதந்தரிப்பீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள், பிளஸிங்ஸ் எல்லாம் உண்டாகும் பாருங்க.
வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டில். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டில்னாலே இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. நான் சொல்றேன் கிறிஸ்துவின் சாயலை மட்டும் நீங்க வெளிப்படுத்துங்க. முள்ளு மாறி உனக்கு இருந்த உறவுகள் எல்லாம் நான் சொல்றேன் உனக்கு ஆறுதல் தரக்கூடிய உறவுகளாய் தேவன் மாற்றுவார். உன்னை தாங்குற உறவுகளாய் தேவன் மாற்றுவார். அவங்க வாய் பேசிட்டோம், அவங்க அசிங்கமா பேசிட்டோம், கேவலமா பேசிட்டோம், மட்டமா பேசிட்டோம், அசுத்தமா பேசிட்டோம், ஆபாசமா பேசிட்டோம். நான் அப்படி பேச மாட்டேன். நான் சொல்றேன், பேசி 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 மலைய பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சு அது என்ன பண்ணும்? அது பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு சாதகமாவே மாறிடும் அந்த பார்ட்டி. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்திய சொற்கள் கொண்டு பேசின நபர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களுக்கு பிறகு நீ பார்ப்பாய், நீ தேவ மனுஷன்தான் என்பதை நீ ப்ரூவ் பண்ணினா. அவங்க 1000 பேசட்டும், நான் பேச மாட்டேன். அசுத்தமா பேசணும், நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி உன் கேரக்டர்ல ஒரு தூய்மையை நீ வெளிப்படுத்தினா, நான் சொல்றேன் அந்த உறவுகளால் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும், நிம்மதி உண்டாகுங்க. முள்ளு மாதிரி குத்துனவங்கள நான் சொல்றேன், உனக்கு அருகாமையில் வந்து பணிந்து கொள்வார்கள், உனக்கு பணிவிடை செய்வார்கள், உனக்கு பல வகையான ஃபேவர் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தேவன் அதை ஏற்படுத்துவார் பாருங்களேன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அநீதியான அனித்தியமான இந்த உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறவே வேணாம், நண்பர்களே வேணாம், மனுஷனே வேணாம். நீ ஓடவே முடியாது நைனா, தேவன் அங்கதான் கொண்டு வந்து உன்னை வச்சிருக்கிறாரு, அங்கதான் வைப்பாரு. நீங்க ஓடவே முடியாது பாருங்க. அப்படி ஓடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எந்த வழி? சுடுகாடு தான் இருக்குது. அங்க எவனுமே வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நிறைய பேர் சொல்றாங்க, காடு வா வான்னுது, வீடு போ போன்னுதுன்றாங்க. ஏன்? எவனுமே வரமாட்டான். ஆனா இங்க அப்படி இல்லை. உங்களை பார்க்கிறவர்கள், தேவ மனுஷிய நான் பார்க்கிறேன், தேவ மனுஷனை நான் பார்க்கிறேன்னா, நான் சொல்றேன், பார்க்கிறவங்கலாம் உனக்கு நிம்மதியை கொடுப்பாங்க, இளைப்பாறுதலை கொடுப்பாங்க, ஆறுதலை கொடுப்பாங்க, பாக்கியமான நன்மையை கொடுப்பாங்க. கட்டில், அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு மேஜையையும். சொல்லுங்க பார்க்கலாம். மேஜை என்பது ஒரு உயர்ந்த இடத்தை குறிக்கிறது. நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், உங்க கம்பெனியில உங்க கணவருக்கு வர வேண்டிய அந்த உயர்வு, அந்த ப்ரொமோஷன், அந்த வருமான உயர்வு, அந்த நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் கர்த்தருடைய நாமத்தினாலே அது உறுதிப்படுத்தப்படும் என்பதை மறந்து விடாதே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க உன் பிள்ளைகளை அப்படி உன் பிள்ளைகளை உருவாக்கி வைங்க. உண்மையான பிள்ளைகளா உருவாக்கி வைங்க, உத்தமமான பிள்ளைகளா உருவாக்கி வைங்க. சின்ன சின்ன லாபங்களுக்காக, ஆதாயங்களுக்காக உண்மை தன்மையை இழக்காத குழந்தைகளை உருவாக்குங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கான உயர்வுகள் காத்து கொண்டிருக்கிறது, உங்கள் கணவருக்கான உயர்வுகள் காத்து கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்வுக்கான உயர்வுகள் காத்து கொண்டிருக்கிறது. போர்ட் மீட்டிங்ல போட்டு பேசிப்பாங்க, இந்த மனுஷனை தான் நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கணும், இவரை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும், உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன், அருமையான மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் சொல்லும், நம்பிராதங்க, உண்மையா இருந்தா இந்த உலகத்துல பொழைக்க முடியாது, நல்லவங்களா இருந்தா பொழைச்சிக்க முடியாது, அது உலகம் சொல்லும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யோபுவின் மனைவி சொல்லுகிறாள், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறாயா? எல்லாத்தையும் இழந்துட்டுமே இன்னும் உண்மையா இருக்க போகிறாயா? தேவனை தூஷித்து உன் உண்மை தன்மை விட்டு விலகி ஜீவனை விடு. ஆனா இவன் சொல்றான், கடைசி வரைக்கும் யோபுவின் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினால் தேவனை ஒரு நாளும்
தீமையாய் தூஷணமாய் பேசவில்லை, சபிக்கவில்லை, உண்மையிலிருந்து அவன் விலகவே இல்லை. என்ன ஆச்சு? அவனுக்கு தாங்க ஆண்டவர் டபுள் போர்ஷன் பிளஸிங்ஸை கொடுத்தாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவாக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த மனுஷனை வச்சு மனுஷ தயவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. தேவ மனுஷனாய் பார்க்க, இந்த வேலை செய்யறவங்களை தேவ மனுஷனா நான் பார்க்கிறேன், பரிசுத்தமா நான் பார்க்கிறேன், இந்த அம்மாவை நான் பார்க்கிறேன்னு சொன்னா பார்க்கும் கண்களிலே உங்களுக்கு தயவும் ப்ரமோஷனும் கிடைக்கும்படி தேவாதி தேவன் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நாற்காலியையும் சொல்லுங்க பார்க்கலாம், நாற்காலியை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். நாற்காலி என்று சொல்லப்படுவது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் அமருவதற்கான ஒரு நிம்மதி ஸ்தலமாய் அது அமையும் உங்களுக்கு. அல்லேலூயா. குத்து விளக்கை வைப்போம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், குத்து விளக்கு. ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது குடும்ப குத்து விளக்கா தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அது குத்துற விளக்காவே மாறுது. அல்லேலூயா. நான் பார்க்கிறேன் தேவ மனுஷியாக, தேவ மனுஷனாக அப்படின்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், குத்து விளக்கு என்று சொன்னால் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. தேவன் உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு, தேவன் உங்க பேரை மேன்மைப்படுத்துவாரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரித்திரம் படிக்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சரித்திரத்தை படைக்கிறவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அலைந்து திரிவது கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் ரெஸ்ட் பண்ணுவதற்கான, அல்லேலூயா, இளைப்பாறுதலின் ஸ்தலங்களை தேவாதி தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்க வீடு மட்டும் ஒரு வீடா இருக்காது. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ நான் சொல்றேன், நீங்க தேவ மனுஷனா தேவ மனுஷியா இருந்தா நான் சொல்றேன், பெண் பெற்ற பிள்ளைங்களா இருந்தா நான் சொல்றேன், உங்க மருமகனே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கட்டுவாரா? நீ தேவ மனுஷன்ற சாட்சி மற்றும் எடுத்துரு. மகன்களுக்கு நான் சொல்றேன், உங்க சொந்த வீடை தவிர பல வீடுகள் உங்களுக்கு கட்டப்படும். உங்கள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு அவங்க இங்க வரும்போது தங்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டாகும். நீங்க செல்லுகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய உறவுகளை தேவன் ஏற்படுத்துவார். நான் சொல்றேன், உறவுகளை பழிக்காதீர்கள், குறை சொல்லாதீர்கள், குற்றம் தீர்க்காதீர்கள். நீங்க உங்களை மாத்திக்கங்க. பெஸ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரையும் மாத்தவே முடியாது, யாரையும் மாத்த முடியாது. இயேசுநாதரை 33 வருஷம் ஊழியம் பண்ணி கூட இருந்ததுங்களையும் மாத்த முடியல. 3.5 வருஷம் அவர் ஊழியத்தையும் முடிக்கிறாரு. ஒண்ணு வந்து காட்டி கொடுக்குது, ஒண்ணு வந்து மறுதளிக்குது, மற்றதெல்லாம் ஆண்டவரை தூஷிச்சு ஓடிய போயிருது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னை தேவகுமாரனாய் வெளிப்படுத்தினார். அந்த மாற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவின் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அவர் பிறரை மாத்தினதுனால அல்ல, அவர் தன்னை தேவகுமாரனாகவே வெளிப்படுத்தினதுனால. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாரையும் நம்மளால மாத்த முடியாது. மாத்த முடியும் நினைக்கிறீங்க? பெத்ததையும் மாத்த முடியலையே. பக்கத்துல பாத்துக்கலாம், பெத்ததையும் மாத்த முடியல, மத்ததை எப்படி மாத்த போறோம்? இங்க நம்மளை மாத்த வந்தோம், நம்மளை மாத்திக்க வந்துட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? தேவ மனுஷனா என்னை காண்கிறவர்கள், அல்லேலூயா, என்னை பார்க்கிறவர்கள், இவர் ஒரு பரிசுத்தவான், இந்த பிரதர் ஒரு பரிசுத்தவான், இந்த சிஸ்டர் ஒரு பரிசுத்தவான், இந்த சகோதரி ஒரு தேவ மனுஷி, இவங்க ஒரு தேவ மனிதர்கள் என்று சொல்லி நம்முடைய நடத்தையில் நம்மால் வெளிப்படுத்த முடிந்தால், தேவ பிள்ளையே, உனக்கான கட்டாத வசதியான வீடுகள் கட்டப்படுகிறது, நட்டாத தோட்டங்கள் உனக்காக இயேசுவின் நாமத்தினால் ஏற்படுத்தப்படுகிறது, நிம்மதியும் நிறைவாழ்வும் உனக்காக உற்பத்தி ஆக்கப்படுகிறது. பரலோக தேவனாகிய கர்த்தர் உனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேவாதி தேவன் ஏற்படுத்தி தருகிறாரு. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது நடத்தையிலே இருக்கு, அது நடத்தையிலே இருக்கிறது. உங்களுடைய கேரக்டர்ல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும்.